ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆடி மாத உற்சவங்கள், பண்டிகைகள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இப்போ நாம் பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா நாக சதுர்த்தி மற்றும் நாக பஞ்சமி அல்லது கருட பஞ்சமி. இதை பற்றி நாம் பார்க்கலாம். நம் பெருமாளுக்கு விஷ்ணு பகவானுக்கு படுக்கையாக அமைந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஆதிசேஷன் அப்படிங்கிற ஒரு நாகம்தான். சிவபெருமானுக்கு ஆபரணங்களாக அமைவதும் நாகங்கள் தான். அம்பாளுக்கும் பார்த்திங்கன்னா ஆபரணமாக நாகதேவதைகள் தான் இருக்கிறாங்க. விநாயக பெருமானுக்கும் நாகாபரணம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அவருக்கு ரொம்ப ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய அரைஞான் கயிறு நம்ம இடுப்பில் அணிவோம் இல்லையா, அதுவே நாகாபரணம் தான் விநாயகருக்கு. சரி, இந்த ரெண்டு பண்டிகையுமே பக்கம் பக்கமாக தான் வருங்க. முதல் நாள் நாக பஞ்சமி, அடுத்த நாள் முதல் நாள் நாக சதுர்த்தி, மறுநாள் நாக பஞ்சமி வரும். சில நாள் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வரும். சில நேரங்களில் இது ஆடி மாதத்தில் வரும், சில நேரத்தில் ஆவணியில் கூட வரும். காரணம் என்னென்னா ஒவ்வொரு வருடமும் வருகிற ஆடி அமாவாசை கழித்து வருகிற வளர்பிறை சதுர்த்தி நாக சதுர்த்தி என்றும் வளர்பிறை பஞ்சமியை நாக பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 4வது நாள் ஆடி அமாவாசை எல்லாம் உலக பிரசித்தி. அது முடிஞ்ச உடனே 4வது நாள் இல்லை 5வது நாள் இந்த பண்டிகை வரும். சரி, இதை பற்றிய விவரங்கள் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் புராண இதிகாசங்கள் படி நம்மளுடைய என்ன விஷயம் என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த ஆடி மாதம் நாக வழிபாடு ரொம்ப சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாகப்புற்றுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் தரும். நம்ம இந்த பூஜைகள்லாம் இந்த புற்று கோயிலெல்லாம் போய் பண்ணோம்னா புராண இதிகாசங்களின் படியில் நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீ மானசா தேவி அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா பார்த்திங்கன்னா சர்வக்கடிகளிலிருந்து நம்மை இன்றளவும் காத்து கொண்டிருப்பவள் இந்த மானசா தேவி தான். இந்த அம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசுகி அப்படின்ற ஒரு நாகத்தின் தங்கை. அது இல்லாமல் அஸ்தீக சித்தர்னு ஒரு சித்தர் இருக்காங்க, அவருடைய தாயார் மாதா இந்த அம்மா. அவங்க தான் மானசா தேவி. கண்ண பரமாத்மா பார்த்திங்கன்னா உங்களுக்கு காளிங்க நர்தனம்னு ஒன்று கிருஷ்ணாவதாரத்தில் செஞ்சுருக்காங்க. அந்த காளிங்க நாகம் அது மேலே அவர் நர்தனம் ஆடின மாதிரி இருக்குது. அது ஒரு வகையான நாகம். மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா உலுப்பி அப்படின்ற ஒரு நாக கன்னிகையைத்தான் அர்ஜுனனுக்கு மனம் முடிக்கிறாங்க. அவர்களுக்கு பிறந்தவர் தான் அரவான் அப்படின்ற ஒரு ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு குழந்தை. அதை தான் மகாபாரத யுத்தத்துக்கு குருக்ஷேத்திர போருக்கு களபலியாக கொடுக்கப்படுகிறார். இதெல்லாம் கண்ணபரமாத்மா கிருஷ்ண பெருமான் நடத்துகிற நாடகம். வாசுகி நாகத்தையே கயிறாக்கி மேருமலையை மத்தாக்கி பார்க்கடலை கடைகிறாங்க. தேவர்களும் அமிர்தம் வரணும் அப்படிங்கிறதுக்காக உதவி பண்ணது தான் இந்த நாகம் உங்களுக்கு. அதே மாதிரி தட்சகன் அப்படின்ற ஒரு நாகம் தீண்டி பரீட்சித் மகாராஜா அப்படின்றவர் உயிர் நீத்திடுறாரு. அவருடைய மகன்தான் ஜனமேஜயன். இன்னும் பார்த்திங்கன்னா பதஞ்சலி முனிவர், பலராமன், லக்ஷ்மணன் இவர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா நாகத்தின் அம்சங்கள் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவேந்திரனான இந்திரனுக்கு நாகதேவதைகள்லாம் நண்பர்கள். ஆண் நாகங்களை நாகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பெண் நாகர்களை நாகினிகள்னு சொல்லுவாங்க. இவர்களுடைய இருப்பிடம் நாகலோகம் என்று சொல்லப்படுகிறது. 14 லோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் ஒன்று இந்த நாகலோகம். நம்முடைய புண்ணிய பாரதத்தில் வழிபாடு தொன்று தொட்டு வரும் ஒரு அற்புதமான நாக வழிபாடு விஷயங்களில் இதுவும் ஒன்று தான். நாம் அறிந்தோ அறியாமலோ இல்லை தெரிந்தோ தெரியாமலையோ நாம் நாகங்களை எப்போவோ துன்புறுத்தி இருப்போம். அதனுடைய விளைவு தான் நமக்கு நாகதோஷம், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம் அப்படின்னு இந்த ராகு கேது தோஷம் இந்த மாதிரியெல்லாம் ஆன்றோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் சரிப்படுத்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த நாக தேவதைகளுக்கு உண்டான பூஜை நாட்களில் நாம்
பூஜை செய்கிறது, எளிமையாக சர்ப்ப தோஷங்களிலிருந்து நம்மை விடுபட நம்முடைய முன்னோர்கள் கூறிய ஒரு எளிய நாக வழிபாடு தான் இந்த நாக சதுர்த்தியும் நாக பஞ்சமியும். இவை இரண்டும் இணைந்து தான் வரும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா. இதையொட்டி ஒரு புராண நிகழ்வு நாம் பார்த்துடலாங்க. பிரம்மபுத்திரனான காஷ்யப முனிவர், அவருக்கு 4 மனைவிகள். அதில் கத்ரின்னு ஒரு மனைவி இருக்காங்க, சுபர்ணின்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க. இந்த கத்ரிங்கிற மனைவிகளுக்கு பார்த்திங்கன்னா நாகர்களுடைய தாயார் இந்த அம்மா தான். ஆனால் இந்த அம்மா தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பேச்சை கேட்காதனால தீயில இறந்து மாண்டு போக கடவுது அப்படின்னு சாபம் விட்டுட்டாங்க. பெத்த பிள்ளைங்களுக்கே அந்த அம்மா சாபம் கொடுத்துட்டாங்க. யார்? இந்த நாகங்களுடைய தாயான கத்ரு. சுபர்ணின்னு இருக்காங்க இல்லையா, அவர் அந்த அம்மா பார்த்திங்கன்னா அருணன் மற்றும் கருட பகவானுடைய தாயார். ஒரு தடவை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒரு விவாதம் வருகிறது, ஒரு போட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிப்பவர்களுக்கு தோற்பவர்கள் அடிமைன்னு ஒரு முடிவுக்கு எட்டப்படுகிறாங்க. ஒரு குதிரை இருக்குது, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். அந்த குதிரையுடைய வால் கருப்பாக வெள்ளையா, அதுதான் அது வால் எப்படி இருக்கும்? குதிரையோடைய வால் வெள்ளை குதிரைன்னா அது எப்படி இருக்கும்? வெள்ளையாத்தானே இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பாம்புகளை எல்லாம் போய் அதை கருமையான நிறமாக காட்டணும்னு சொல்ல சில நாகங்கள் அது அம்மா பேச்சை கேட்டு செய்யுது. தப்பு நாங்கள் செய்ய மாட்டோன்னு சில நாகங்கள் சொன்னதுக்கு தான் அந்த அம்மா சாபம் கொடுத்துட்டுறாங்க, தீயில போய் மாண்டு போவேன்னு சொல்லி. ஆக இந்த அம்மா இந்த நாகத்தெல்லாம் போய் பொய்யான ஒரு வாழை கருப்பாக மாற்றி அந்த அம்மா ஜெயிச்சிடுறாங்க. அப்போ என்ன ஆகிறாங்க, சுபர்ணி, அருணன், கருடன் இவங்க 3 பேருமே இந்த அம்மாவுக்கு அடிமைகளாக மாறிடுறாங்க. அடிமைகளாக அவர்கள் ரொம்ப கடுமையாக சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அவரால் தாங்க முடியல. கருடன் ரொம்ப பலசாலி. கருடன் தன்னுடைய அவஸ்தையை கூட அவர் பெரிதாக நினைக்கல. அவங்க அம்மா படுற அவஸ்தையை அவரால் பார்க்க முடியல. அதனால் அதற்கு என்ன பரிகாரம் அப்படியெல்லாம் தேடி, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேங்க, தேடி போயிட்டு இந்திர பகவான்கிட்ட போய் அமிர்த கலசத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு தன்னுடைய சகோதரனான அருணனையும் தன்னுடைய தாயாராகிய சுபர்ணியையும் விடுவித்துடுறாங்க. தன்னுடைய தாயை காக்கிறதுக்காக இப்படி ஒரு நாள் நிகழ்ந்தது. இப்படி ஒரு கருடன் பிறந்த நாளைத்தான் நாம் நாக பஞ்சமி அப்படின்னு இன்னைக்கு கொண்டாடுறோம். சரிங்களா? அதனால் கருடனை வணங்குவதாலும் நாகதோஷம் விலகும். கருட தண்டகம் அந்த மாதிரி படிக்கலாம் அன்னைக்கு. கருட காயத்ரி, கருடனுடைய ஸ்லோகங்கள், இதையெல்லாம் நாம் கருட பஞ்சமி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நாகப்பஞ்சமி அன்னைக்கு நிறைய நாக ஸ்லோகங்கள் இருக்குது. அதை தாண்டி பாம்பன் சுவாமிகளுடைய துவிநாக பந்தம்னு சேயா சேயா தேன்ட்டுன்னு ஒரு 3 வரி 4 வரி தான் அந்த பாடு. நீங்கள் நிறைய அந்த பாடலை யூடியூப்பில் அதிலெல்லாம் பார்த்து கேட்கலாம். அதை படிக்கிறதும் ரொம்ப சிறப்பு. இந்த தாயின் சாபத்தினால் சாபம் பெற்ற நாகங்களை ஆஸ்தீக சித்தர்னு ஒரு சித்தர் காப்பாற்றுகிறாரு. அது மகாபாரதத்தில் ஒரு கதையாக வருது. அந்த புராண நிகழ்வு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய புண்ணிய பாரத பூமியில் நடந்த அத்தனை இந்த விஷயங்களுமே உண்மை. அதனால தான் அடியேன் அதை புராண நிகழ்வு என்று குறிப்பிடுகிறோம். அதனால தான் புராண வரலாறு, புராண கூற்றுன்னு நாம் சொல்கிறோம். அந்த மாதிரி இடங்கள் இன்றளவும் இருக்கிறது. நம்ம எல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அர்ஜுனனுடைய மகன் தான் அபிமன்யு. அபிமன்யுடைய மகன் தான் இந்த பரீட்சித் மகாராஜான்னு ஒரு மகாராஜா. அந்த பரீட்சித் மகாராஜாவை என்ன பண்ணுறாருன்னா, காட்டுக்கு ஒரு முறை வேட்டையாட போகிறாரு. அங்கே ஒரு முனிவர், சனீகர் அவர் பெயர். அவர் தவத்தில் இருக்கிறார், ரொம்ப கடும் தவத்தில் இருக்கிறாரு. இவர் ஏதோ ஒரு யோஜனையில் ஒரு இறந்த பாம்பை எடுத்து அந்த சனீகர் முனிவருடைய கழுத்தில் போட்டுடுறாரு. அவர் ஒன்றும் அதை பெருசாக ரியாக்ஷன் பண்ணலை, அவர் பெருசாக எடுத்துக்கலான்னு அவருடைய மகன் ஸ்ருங்கி அப்படின்னு அவர் தான் அவர் அப்பாவுடைய தவத்தை காவல் காத்து கொண்டு வருகிறார். அவர் பார்த்துட்ட உடனே ரொம்ப கோபம் வந்துடுது. யார் இந்த பாம்பை எங்கள் அப்பா கழுத்தில் போட்டாங்களே, அவங்க 7 நாட்களுக்குள்ளே அரவு தீண்டி உயிர் நீப்பார்னு உடனே சாபம் கொடுத்துடுறாரு. ரொம்ப வருத்தப்படுறாரு அவர். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இதுக்கு ஒன்றும் சாப விமோச்சனம் கிடையாது. தக்ஷகன் அப்படின்ற ஒரு பாம்பு தீண்டி அவர் இறந்து போவார். உடனே இவர் ராஜா தானே இவர், உடனே பெரிய எஃகு கோட்டை 7 அடிக்கு மாலையெல்லாம் போட்டு ரொம்ப பலமாக Z+ அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பயங்கரமான பாதுகாப்பாக இவர் இருக்கிறாரு. எத்தனை பாதுகாப்பையும் மீறி ஒரு சிவனடியார் ரூபத்தில்
பழங்கள் கொண்டு வந்து கொடுத்து அந்த பழத்திலேருந்து வருகிற ஒரு புழு பெரிய நாகமாக மாறி அந்த ராஜாவை தீண்டி அந்த ஜனமேஜயன் உயிர் இழந்து போயிடுறாரு. ஜனமேஜயனுடைய அப்பா உயிரிழந்து போகிறார். அப்போ பரீட்சித்து ராஜாவுடைய மகன் தான் இந்த ஜனமேஜயன். அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பா இப்படித்தான் இறந்தாரான்னு கோபப்பட்டு ஜனமேஜயன் என்ன பண்ணுறாரு, எத்தனை பாம்பு இருக்கோ அத்தனை பாம்பும் இந்த நான் பண்ணுற யாகத்தில் வந்து தானாகவே வந்து மடியணும் அப்படின்னு ஒரு பெரிய யாகம் நடத்துகிறாரு. அதில் எல்லா பாம்பும் தொப்பு 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 தொப்புன்னு போய் விழுந்து தன்னாலேயே இறந்துடுது. இதை அறிந்த எல்லா நாகதேவதைகள்லாம் இந்த மானசாதேவி இருக்காரு இல்லைங்களா, ஆஸ்திக சித்தருடைய அம்மா, அவங்கக்கிட்ட போய் முறையிடுறது, என் மகன் காப்பாற்றுவான்னு அந்த அம்மா வரம் கொடுத்து ஆஸ்திக சித்த முனிவர்கள் வந்து ஜனமேஜயனுக்கு அறிவு கூறி, உன்னுடைய தந்தை செய்த தவறுனால அந்த பாம்பு என்ன பண்ணும், அவர் தவறு பண்ணதுனால அப்படி ஒரு நிலைமை, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, ரொம்ப தப்புன்னு அவருக்கு ரொம்ப போதனையெல்லாம் சொல்லி அந்த யாகத்தை தடுத்து அதில் விழுந்த அத்தனை நாகங்களையும் அவர் உயிர்ப்பித்து மீட்டெடுத்துடுறாரு. அதனால் அந்த சாப விமோச்சன நாள் இந்த நாகங்களுக்கெல்லாம் கிடைத்தது தான் நாக சதுர்த்தி தினம். அதுதான் நாக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். அது மாதிரி கருட பகவான் இது பண்ணதுக்கு கருட பஞ்சமின்னு கொண்டாடுறோம். இதுதான் இதை ஒட்டிய உள்ள புராண நிகழ்வு நமக்கு. அந்த மாதிரி நகங்கள்லாம் ரொம்ப அகமகிழ்ந்து நீங்கள் அஸ்தீக சித்தரே போற்றின்னு உங்களை யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ, மனசாதேவியை யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ, நாக வழிபாடு செய்பவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் என்றைக்குமே தொல்லை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வரமும் கொடுத்ததாக அகத்திய பெருமான் வாக்கு, அடியேன் வாக்கு அல்ல. இந்த நாக பூஜைகளை நாம் நாக சதுர்த்தி நாக பஞ்சமி அன்னைக்கு விரதம் இருந்து பூஜிக்க நமக்கு அற்புதமான பலன்கள் கிட்டும். ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விரதம் நாம் எப்படி இருக்கலாம், எப்படி பூஜை செய்யலாம். பூஜை விரதம் அவரவர்கள் வயது வசதிக்கேற்ப செஞ்சுக்கோங்க. அதற்கு முன்னாடியே நீங்கள் தேவையான வஸ்துக்களை எல்லாம் நாம் தயார் பண்ணிக்கணும். ஒரு வெத்தலை, பாக்கு, பழம், பூவு எல்லாம், கோலம் போடுறது இல்லை வீட்டில் நம்ம கோலம் போடுறது அதெல்லாம் முன்னாடியே நாம் செஞ்சு வச்சுக்கணும். நம்ம சுத்தமாக அன்னைக்கு நீராடி நீர் பூசி நாம் வெள்ளி இல்லை பித்தளைன்னு உலோகத்தில் இருக்கிற மாதிரி நாகங்கள் வச்சு பூஜை பண்ணுறதும் சிறப்பு. கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே அப்படியும் செஞ்சுக்கலாம். சில பேர் கொழுக்கட்டை மாதிரி மாவுனால் நாக பிம்பங்கள் கூட அன்றைக்கி செஞ்சு, ஆந்திரா கர்நாடகாலெல்லாம் அப்படித்தான் பண்ணுவாங்க, மாவுனால் செஞ்சு. அது வந்து அந்த நாக சதுர்த்தி பஞ்சமி 2 நாளுமே விரதம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தொடங்கி அடுத்த வருட ஆவணி மாதம் வருகிற அந்த நாக சதுர்த்தி நாக பஞ்சமி வரைக்கும் அந்த 12 மாதங்களுமே அந்த வளர்பிறை சதுர்த்தி பஞ்சமிக்கு பூஜை செய்கிறது அற்புதமான பலன்களை தரும். அதாவது ஒவ்வொரு மாதம், இப்போ ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகைன்னு வருது இல்லைங்களா, ஒவ்வொரு தரையுமே அதை வந்து நாம் நாக சதுர்த்தியாகவும் நாக பஞ்சமியாகவும் பாவித்து தொடர்ந்து பூஜிக்க அற்புதமான பலன்கள் கிட்டும். நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 7 ஜென்ம நாகதோஷம் எல்லாம் விலகும்னு கூட நமக்கு புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, அன்றைக்கி என்ன தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளுனால சுண்டல் செய்தால் கேதுவுக்கு பிரீத்தி, உளுந்தவடை ராகுக்கு செஞ்சால் ரொம்ப பிரீத்தியான விஷயம். சுத்தமான பசும்பால் நம்ம கொட்டாங்குச்சி தேங்காய் சிரட்டையில் வைக்கலாம். கொழுக்கட்டை செய்யலாம், நாகபிம்பம் மாதிரியோ இல்லை சாதாரண உருண்டையாக கொழுக்கட்டைகள் செய்கிறது ரொம்ப சிறப்பு. எங்கே போய் வழிபடலாம்னா புற்று கோயில் அது மாதிரியெல்லாம் இருக்கும், அங்கே போய் வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக செய்யலாம் நாம். அதே மாதிரி நாகர் பெயர்களை கொண்ட இறை வழிபாடு அந்த கோயிலுக்கெல்லாம் போகிறது நல்ல உன்னதமான பலன்கள் தரும். நாகாத்தம்மன் கோயில், நாகக்கன்னி கோயில், நாகேஸ்வரர் கோயில், இங்கே நாக சுப்பிரமணியர், கொக்கி சுப்பிரமணியர், இந்த மாதிரி கோயிலெல்லாம் சிறப்பான வழிபாடுகள் அன்று நடக்கும். நாம் கலந்துக்கலாம், போகலாம். இதை செய்தால் என்ன பலன்? காலசர்ப்ப தோஷம் நீங்கும். ஒரு முறையாக வழிபட 7 ஜென்ம தோஷ நிவர்த்தி கிட்டும்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லை, கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பேர் நாகாத்தம்மன் அந்த மாதிரி பேர் உள்ள கோயிலெலாம் போக முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற புற்று கோயிலில் அங்கே போய் பூஜிக்கலாம். அரசடி, வேம்படியிலெல்லாம் பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தடியிலலாம் இந்த நாகர்கள்லாம் இருப்பாங்க. அங்கே கூட நீங்கள் போய் பூஜை பண்ணி நீங்கள் நிறைய பலன்களை பெறலாம். இல்லைன்னா நம்ம அந்த தேங்காய் சிரட்டையில் பசும்பால் மட்டும் வச்சுறது. சில பேர் துள்ளு மாவுன்னு ஒன்று செஞ்சு பிரசாதம் செய்வாங்க. கட்டாயம் மகப்பேறு கிடைக்கும். இந்த மகப்பேறு அடைந்தவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி விரதம் இருந்து பிறந்த குழந்தைகளுக்கு பெயர்களை வைப்பாங்க. அதுக்கு தான் நன்றி செலுத்துகிற மாதிரி நாகம்மா, நாகலட்சுமி, நாகேஸ்வரி, நாகரத்னம், நாகராஜ், இது மாதிரிலாம் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
அது மட்டும் இல்லாமல் சில ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாகர் சம்மந்தப்பட்டே இருக்குங்க. நாகப்பட்டினம், நாகர்கோயில், திருப்பாம்புரம், அரவூர் அப்படின்னே ஒரு கோயிலுங்க. அரவுன்னா பாம்புன்னு அர்த்தம். அரவூர், திருக்காலத்தி, பாம்பனின்னு ஒரு ஊர், அப்புறம் பாம்புரம்னு ஒரு ஊர் இருக்குது. கேரளாவில் ஹரிப்பாடு, இங்கெல்லாம் நாக வழிபாடு செய்வது ரொம்ப பலன்கள் நிறைய கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட கூடுதல் சிறப்பு என்னென்னா சகோதர உறவு பலப்படும்னு சொல்லியிருக்கு. அதற்குண்டான ஒரு புராண நிகழ்வு கர்நாடகா, ஆந்திராவில் இன்றைக்கு வரைக்கும் அந்த கதையெல்லாம் சொல்லி இந்த நோன்பு மாதிரியே செய்வாங்க. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த பூஜைகளை செய்யும்போது ஒரு 9 நாகதேவதைகளின் பெயர்களை கூறி நம்ம உச்சரித்து இந்த மஞ்சள் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, என்ன வேணாலும் பால் தெளிக்கிறது, இதெல்லாம் செய்யும்போது சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அந்த நாகதேவதைகளின் பெயர்கள் அனந்தன், வாசுகி, விஷகாலன், அப்ஜன், மகரி அப்ஜன், கங்குணன், கார்கோடகன், குளிஜன், பத்மன். இந்த மாதிரி நமக்கு பூஜை செய்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல சகோதர உறவு மேம்படும், திருமண பிராப்தி கிட்டும், நோய் நீங்கும், தீர்க்க ஆயுள் கிடைக்கும், திருமாங்கல்ய பலம் கூடும், ராகு தோஷம், கேது தோஷம் இதையெல்லாமும் நிவர்த்தி செய்யும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆந்திரா பக்கம் ஒரு சின்ன புராண நிகழ்வு இருக்குது. அந்த கதைகள் என்னன்னு பார்த்துக்கலாம். நாம் சகோதர உறவை பற்றி. ஒரு பெண் இருக்கிறா, அவருக்கு 7 சகோதரர்கள். தாய் தந்தை யாரும் கிடையாது, விவசாயம்தான் அவங்களுக்கு தொழில். தினமும் 7 சகோதரர்களும் வயலுக்கு போய் விவசாயம் செய்ய போயிடுவாங்க. இந்த பெண் உணவெல்லாம் சமைச்சு கஞ்சி வச்சு கொண்டு போவாள் தன்னுடைய சகோதரருக்கு. ஒரு முறை அந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி ஒரு தூக்குவாளியில் எடுத்துக்கிட்டு போகும்போது மேலே உயர வானத்தில் கருட பகவான் ஒரு பாம்பை கவ்விட்டு போகுது. அந்த பாம்பு கழுத்து நசுக்கிறதுனால அங்கிருந்து சில விஷத்துளிகள் அந்த கஞ்சியில் வந்து விழுந்துடுது. அதை பருகி அதை சாப்பிட்டு அந்த 7 அண்ணன்மார்களும் இறந்து போகிறாங்க. அதை பார்த்து நாம் செஞ்சதுனால நம்ம அண்ணனுங்களுக்கு இப்படி ஆயிடுச்சான்னு ரொம்ப வருத்தப்பட்டு அங்கே சிவன் பார்வதி கிட்ட வேண்டி அவளும் இறக்கிறதுக்கு எத்தனிக்கிறாள். உடனே சிவன் பார்வதி 2 பேரும் ஒரு வயதான ரூபத்தில் வந்து, நீ இந்த மாதிரி நாகப்பஞ்சமி இது விரதம் இருந்தினாக்கா உங்கள் அண்ணன்கள்லாம் மீண்டு வருவாங்க அப்படின்னு அந்த விரத மகிமையெல்லாம் சொல்லி கொடுத்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. அதை மாதிரி செஞ்சு அவங்க அண்ணன் தன்னுடைய சகோதரர்களெல்லாம் உயிர்ப்பித்து வந்த தினமும் இப்படிப்பட்ட ஒரு நன்னாளும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நாம் இந்த பூஜைகளை எல்லாம் செய்து நோன்பு கயிறும் வச்சு செய்யலாம். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாக பூஜைகளை அனைவரும் செய்யலாம். எளிமையான இந்த நாக தேவதைகளின் பெயர்களை சொல்லி வீட்டிலோ கோயிலோ உங்களுக்கு எங்கே முடியுதோ அன்றைய தினம் இந்த பூஜைகளை செய்து வாழ்வில் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.